அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முக்கியமாக இப்போ நாட்டை உலுக்கி கொண்டிருப்பது கேன்சர், புற்றுநோய். புற்றுநோய் புகைப்பிடிப்பது, புகையிலை போடுவது, தண்ணி அடிப்பது, இது மாதிரி ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதிகமாக கொழுப்பு சத்து எண்ணெயில் போட்ட பொருளுங்க சாப்பிட்றது, இதனால் கேன்சர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிப்பது, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிப்பது, கூல்ட்ரிங்க்ஸை, இதெல்லாம் இருந்தால் குடல் புற்றுநோய், வாய் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது மாதிரி குடிக்காதீங்க. புற்றுநோய் குணமாக சில எளிய வழிமுறைகள் இப்போது அதிகமாக பயன்படுத்தப்படுவது திராட்சையினுடைய விதைகள். திராட்சையினுடைய விதைகளை காலையில் வெறும் வயிற்றில் மிக்சியில் அடித்து குடிச்சினே வந்தீங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வில்வம் பழத்தை உடச்சி உள்ளே இருக்கிற நாரை எடுத்துகிட்டு வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பாதாம் பருப்பு டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் இறால் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, ஆஸ்துமா குணமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துங்க, ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. 48 நாட்கள் குடிச்சுவாங்க. எப்பேற்பட்ட கேன்சர் செல்கள் அழிக்கப்பட்டு கேன்சர் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் நம்ம நித்திய கல்யாணி பூ ஒரு 10 பூ எடுத்துங்க, ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுவாங்க. கேன்சர் செல்கள் தடுக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட் எப்பயுமே காலையில் எழுந்தோடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு மூடி நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ஊற்றிட்டு வாய் கொப்பளிங்க, ஒரு 10 தடவை வாய் கொப்பளிச்சு துப்புங்க. கேன்சர் செல்கள் அழிக்கப்படுகிறது. அதே போல் வெண்பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து 100 ml வர அளவுக்கு தண்ணி எடுத்து வெண்பூசணிக்காய் தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கேன்சர் புற்றுநோய் குணமாகிடும். அதே போல் நம்ம ஒரு முக்கியமானது இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 லிட்டர் தேன் எடுத்துக்கங்க. அதே மாதிரி சோற்றுக்கட்டாய் முள்ளை மட்டும் ஓரம் சீவிடுங்க, கழுவிட்டு துண்டாக சின்னதாக நறுக்கிடுங்க. அது ஒரு 1/2 கிலோ நறுக்கிங்க. ஒரு 500 ml தேன் எடுத்துக்கங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிராந்தி ஒரு 50 ml கலந்துக்குங்க. இது கலந்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லி காலை மாலை இரவு சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டுக்கு முன்னே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் செல்கள் அழிக்கப்பட்டு எப்பேற்பட்ட கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உணவில் நூக்கல் அடிக்கடி சேர்த்துக்குங்க. நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும், தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். கேன்சர் அதிகமாக செல்களை குறைக்கப்படுவது நூக்கல் அடிக்கடி சாப்பிடுங்க. அதே போல் பனநுங்கு இப்போ இல்லை, சீசன் வரும்போது பனநுங்கு சாப்பிடுங்க. கண் பார்வைக்கும் நல்லது. மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, அம்மை நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு கம்மி. ஒரு நல்ல பலனை கொடுக்குறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன்.